ஏன்ப்பா சோகமாக உட்காந்துருக்கீங்கன்னு என் பொண்ணு என்னை கேட்டுச்சு. அதுக்கு நான் சொன்னேன், இல்லைம்மா, யூடியூப் சேனலு இன்ஸ்டாகிராம் சேனல்லாம் அப்பா வச்சுருக்கிறேன். வீடியோ போடலான்னு பார்த்தா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொருத்தங்க வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. எந்த டாப்பிக்கில் போடுறதுனே தெரிலம்மா, அதான் ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என் பொண்ணுக்கிட்ட. இப்போ என்னென்ன டாப்பிக்கில்ப்பா நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க, யாரெல்லாம் என்னென்ன டாப்பிக்கில் போடுறாங்க அப்படின்னு கேட்டுச்சு. சரி, இவளுக்கு என்ன புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்கம் கொடுத்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா, அம்மா இந்த பொதுவான விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா, மதன் கௌரி அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போடுறாப்புலம்மா, ஒரு பையன், அப்பாவோட சின்ன பையன் தான், அவர் வீடியோ போட்டுருக்காப்புல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா. சரி, வேறு என்ன டாப்பிக்கில்ப்பா வீடியோ போடணும்னு யோசிச்சிங்க அப்படின்னு. சரி, அரசியலை பற்றி பேசுகிறான்னு பார்த்தா அதுக்கும் ஒருத்தர் வீடியோ போடுறாருமா. அவர் பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ போடுறாரு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களாம் நிறைய பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி, வேறு என்ன டாபிக்ப்பா அப்படின்னு கேட்டுச்சு. இது காமெடி சேனல் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சிவா என்டர்டெயின்மெண்ட்டு, ஒலப்பல் பாய்ஸு, அப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவன் பார்த்திங்கன்னா அந்த பரிதாபங்கள்னு ஒரு சேனல்மா, இவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, வேறு ஏதாவது டாபிக் யோசிச்சா அப்படின்னு போகலான்னு பார்த்தா மீம்ஸ் ரியாக்ஷனு, இந்த ரியாக்ஷன் வீடியோஸ்னு பார்த்தா அதுக்கு யாரெல்லாம் போட்டின்னு பார்த்தா நம்ம ராபி அவர், அதுக்கப்புறம் இவர் என்ன ஒரு பேர் மறந்து போச்சுங்களே, எம்டி ஹேண்ட், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காமெடின்னு போய் பார்த்தா அது மிகப்பெரிய ஜாம்பவன் ஒருத்தர் இருக்கிறாப்புல. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷ் தீபா. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் போட்டியில் இருக்கிறாங்க. சரி, இது வரைக்கும் எப்படி இப்போ லைக்ஸ் வாங்கினீங்க, அதே மாதிரி நீங்கள் போடுங்கன்னு சொன்னதும் சரி, நம்ம இனிமேல் நமக்கு என்ன வருதோ அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.